வானவம் பசங்களா, ஒன் பீஸ் எபிசோட் 1108ல நம்ம ஸ்டார் ஹெட்ஸுக்கும் செராஃபிம்ஸுக்கும் சண்டை வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், எதுக்காக செராஃபிம்ஸ் வந்து போய் ஸ்டார் ஹெட்ஸ்லாம் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதுக்கான காரணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் வந்து சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலான காரணம் கிடையாது, பட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வெகாபங்கை எங்கேயும் கூட்டின்னு போகிறதா லூஃபி வந்து வாக்கு கொடுத்துருப்பான். ஆனால் வெகாபங்கு நடுவில் வந்து காணாமல் போயிட்டு இருப்பாரு. ஸோ அவர் எங்கே போனார் என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் தேடின்னு இருப்பாங்க அவரை. ஸோ அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் வந்து காட்டிக்கிறாங்க. ஆக்சுவலாக வெகாபங்கை யாரோ ஒருத்தவங்க கடத்தின்னு போயிட்டு அடைச்சி வச்சிடறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அதை வந்து இந்த எபிசோடில் வந்து காட்டிக்கிறாங்க. வெறும் இது மட்டும் கிடையாதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இந்த எபிசோடில் நடந்தது. பட் இது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் போட்டு டீட்டெயிலாக பார்ப்போமே. ஸோ வீடியோவில் பார்த்த முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணியை வச்சுருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன எபிசோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோமா? கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, போன எபிசோடில் நம்ம குட்டி ஹேண்ட்காக வந்து யோர்க்க சிலையாகிருப்பா. இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நம்ம குட்டி ஹேண்ட்காக வந்து யோர்க்க சிலையாக்கிட்டு ஓடி வந்து அவளை எட்டி விட்றா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக போய் ஊந்துடுறா. இதை பார்த்துற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. அப்போ லிலித் வந்து ஏன் இப்படி பண்ணுறா இவன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நில்லுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறா. ஆனால் நம்ம குட்டி ஹேண்ட்காக அதை வந்து மதிக்காமல் வந்து நடந்து வந்துனே இருக்கிறா. நம்ம லிலித்துக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஏன் வந்து நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டா, நான் கொடுக்குற ஆர்டர் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுனுக்கிறா. அப்போ பித்தாகரஸும் அதே தான் வந்து சொல்கிறான், நானும் ஆர்டர் கொடுத்து பார்த்தேன் ஆனால் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த டைமில் நம்ம குட்டியான்காக வந்து என்ன பண்ணுறான்னா லேசர் பீம் வச்சு அவனை அட்டாக் பண்ணுறா. அவங்க ஒரு பிரிட்ஜ் மேலே தானே நின்றுனுங்கிறாங்க. அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பீமில் உடஞ்சி இவங்கெல்லாம் கீழே ஊந்துனுங்கிறாங்க. அதே டைமில் இன்னொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பீமில் அட்டாக் நடக்குது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ இருக்கிற இடத்துல தான். யார் அட்டாக் பண்ணுறா? நம்ம குட்டி கும்மா வந்து அட்டாக் பண்ணுறான். அப்போ ஜோரோ வந்து லுச்சியும் கக்கையும் தூக்கின்னு அங்கேயும் தப்பிச்சிடுறான் அந்த அட்டாக்லேருந்து. அடுத்து குட்டி மேயாக வந்து அட்டாக் பண்ணுறது வரான். அப்போ ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் சண்டை போடுறான். ஜோரோ வந்து என்ன நினச்சிக்கிறான்னா குட்டி மேயாக அவங்க கூட சண்டை போடுறதா வந்துக்கிறான்ற மாதிரி ஜோரோ வந்து நினச்சிக்கிறான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கதை கிடையாது. ஏன்னு சொல்லிட்டு ஜோரோக்கு வந்து அப்புறமா புரிஞ்சிடுச்சு. ஏன்னா சண்டை போட்டுங்கிற டைம்லேயே நம்ம குட்டி மேயாக வந்து ஒரு ஓப்பனிங் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். அந்த ஓப்பனிங் அப்போ அவன் ஜோரோ அட்டாக் பண்ணாமல் அவன் பின்னாடி இருக்கிற லுச்சியும் கக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். அதை வந்து ஜோரோ வந்து பார்த்துட்டு நீ ஏன்டா அவன் அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போய் அந்த அட்டாக் வந்து பிளாக் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றிடுறான். அப்புறமா தான் ஜோரோக்கே வந்து புரியுது, ஓ அப்போ நீ என் கூட சண்டை போட்டு வரலையா, இவங்க ரெண்டு பேரும் கொள்றது தான் வந்தியான்ற மாதிரி ஜோரோ வந்து யோசிக்கிறான். ஸோ அந்த டைமில் இந்த சத்தத்தை கேட்டு நம்ம லூஃபியும் வரான், ஷாக்காகவும் வராரு. வந்ததுக்கப்புறம் ஜோரோ வந்து லூஃபி இங்கே வா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா வரான். அப்போ ஷாக்கா வந்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்ற மாதிரி செராஃபிம்ஸ் கிட்ட கேட்குறாரு. ஆனால் அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் அதுக்கு பண்ணல. அதுக்கு ஷாக்கா வந்து இல்லை என்னால் இதை நம்பவே முடியலன்ற மாதிரி சொல்லினுக்கிறாரு. அப்போ நம்ம ஜோரோவும் லூஃபி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் நம்ம வந்து பொழந்து கட்டிலான்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ ஷாக்கா அவங்க முன்னாடி வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்து செராஃபிம்ஸ் தான், அவங்க வந்து நான் சொன்னால் கேட்டாகணும், ஏன்னா ரேங்க் ஆஃப் அத்தாரிட்டி வந்து இருக்குது என்கிட்ட, ஸோ அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு செராஃபிம்ஸ் கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. அது என்னதுன்னா ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு. அதுக்கடுத்து யார் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறான்ற மாதிரி கேட்குறாரு. செராஃபிம்ஸ் வந்து அவர் சொன்னது கேட்டு அப்படியே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஆக்சுவலாக அப்படி தான் வந்து இவங்க நினச்சிக்கிறாங்க. ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இது வந்து ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து உள்ளே வைக்கிறான். ஸோ அவன் வச்ச அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மேயாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குட்டி குமாவாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் அவங்க அட்டாக் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு சீனாக இருந்துச்சுங்க. ஜோரோ கையில் கத்தி வச்சிருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே நிற்கிறாங்க. அவன் ஒன்ஸ் எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறமா அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜோரோ பார்த்து அள்ளு விட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே. அதுக்கடுத்து அவங்க பண்ணுற அட்டாக்லேருந்து இவங்க எல்லாம் தப்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆகிட்டு பிரிட்ஜுக்கு வந்து போகுது. நம்ம லிலித் அப்புறமா ஃப்ராங்கியோட டீம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அவங்க எல்லாம் கீழே ஊந்துருக்கிறாங்க. நம்ம ஃப்ராங்கிலேருந்து லிலித்லேருந்து அப்புறமா உசோப்பு அதுக்கடுத்து வந்து பித்தாகரஸ் எல்லாம் கீழே ஊந்துருக்கிறாங்க. அப்போ லிலித் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹாவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாம் ஷூஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறா. ஸோ அவளும் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறா. அதே மாதிரி ஃப்ராங்கி வந்து பறக்கிறான். ஆனால் நம்ம உசோப் வந்து செவுத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி தரையில் வந்து பார்த்தீங்கன்னா போய் சொருகிறான் அந்த ஹாவர் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா. அவரும் நம்ம ஃப்ராங்கி போயிட்டு அவனை வந்து காப்பாற்றுறான். அதுக்கடுத்து நம்ம லிலித் வந்து என்னால் நம்பவே முடியல, அவன் ஏன் நம்மளை வந்து ஃபாலோ பண்ண மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு ஷாகா கிட்ட ஃபோனில் பேச ட்ரை பண்ணுறா. ஆனால் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகல. பித்தாகரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறான். அதுக்கடுத்து ஃப்ராங்கி வந்து என்ன கேட்குறான்னா, நான் பேசாமல் போய் கூட சண்டை போட்டான்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு லிலித் வந்து என்ன சொல்கிறான்னா, என்ன காமெடி பண்ணினுக்கிறியா, உன்னெல்லாம் அவளை வந்து தோக்கடிக்கவே முடியாது, ஏன்னா அவளை வந்து படைச்சதே நாங்கள் தான், அவள் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லிட்டு லிலித் வந்து ஷாக்லையும் கன்ஃபியூஷன்லையும் பார்த்துனுக்கிறா. அதுக்கடுத்து குட்டி ஹேண்ட்காக வந்து பிரிட்ஜ் மேலே நின்றுக்கிறா. அங்கே தான் அவள் வந்து கீழே குதிக்கிறா இவங்களை நோக்கி. ஸோ சீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே கட் ஆகிட்டு நம்ம லூஃபி கிட்டலாம் வருது. அவன் அந்த அட்டாக்லாம் தப்பிச்சாங்கல்ல. அதுக்கடுத்து லூஃபி என்ன சொல்கிறான்னா, அவங்க உன்னோட ஆர்டர் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஷாக்கா கிட்ட சொல்கிறான். அப்போ ஷாக்கா வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் இது வந்து கொஞ்சம் பிரச்சனையான சுச்சுவேஷன் தான், அவங்க நாங்கள் கொடுக்குற ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னா வேற ஏதோ ஒரு வெகாபங்கு அவங்களுக்கு கமெண்ட் கொடுத்துனுக்குறாங்க. சப்போஸ் நமக்கு இப்போ இருக்கிற கம்யூனிகேஷன் பிரச்சனையும் அதே மாதிரி இப்போ பேரியர் ட்ராப் ஆகிருக்கிறோம்ல, அதுவும் அவங்களோட பிளானாக இருந்தால் என்ன பண்ணுறது. இதை வச்சு பார்க்குறப்ப
அவங்க நம்ம எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம ஷாக்கா வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஷாக்கா சொல்றது கேட்டு நம்ம லுச்சியும் கக்கும் வந்து மயக்கத்துலேருந்து ஏஞ்சிடுறாங்க. ஏஞ்சிட்டு வருமா எங்களை வந்து கொல்ல போறாங்களா, இதுனா காமெடியா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூஃபி கிட்டையும் ஜோரோ கிட்ட அவங்க வந்து பேசுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளோட பிரச்சனையை தள்ளி வச்சிருவோம், தள்ளி வச்சுட்டு ஒரு டெம்பரரி அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம், எங்களோட ஹேண்ட் கஃபை வந்து நீங்க அவுத்து விட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லுச்சியும் கக்கும் வந்து சொல்றானுங்க. சொல்லிட்டு திரும்பி பாக்குறானுங்க. சீட் தரமா இருந்துச்சுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறப்ப நம்ம ஜோரோவும் லூஃபியும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய் ரியாக்ஷன் சொல்லிட்டு வச்சிங்களேன், என்னடா என்கிட்ட வந்து கதை விட்டுக்கிறேன்ற மாதிரி ரியாக்ஷன் வந்து ஒன்று கொடுத்தானுங்க. இதை பார்த்து ரொம்ப நம்ம லுச்சியும் கக்கும் ஷாக் ஆயிட்டானே சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ சீன் வந்து இங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில சைஃபர் போலீஜென்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம் ஒரு இடத்துல, அவங்க வந்து அடிச்சு வச்சுக்கிறாங்க. சீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகுது. அந்த சைஃபர் போலி ஏஜென்ட்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா CP5, CP7 அப்புறம் CP8 இவங்க 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து அடைச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி எக்கடை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்தோம், அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போகிறப்ப சிபிஎஸ்லாம் வந்து எங்களை தாக்குச்சு, அதனால் நாங்கள் திருப்பி எக்கோடு உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா எங்களை வந்து இங்கே லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. வெறும் நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களை தேடி அப்புறமா வந்து மீதி சைபர் போலீஸ் ஏஜென்சியும் எங்கள் கூடயே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு நினச்சேன், என்னை மன்னிச்சிரு வெகாபங்குன்றமன்னு சொல்லிட்டு அந்த வந்து சொல்கிறான். இவன் யார்ட்ட நான் மன்னிப்புக்காரன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம வெகாபங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அவர் கையில் சீப்ரிசம் ஸ்டோன் ஹேண்ட் கஃப் வந்து இருக்குது. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை மன்னிச்சிருங்க, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. வெகாபங்க தான் எல்லாரும் தேடி நிற்கிறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இங்கே வந்து கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அவர் கூடயே மீதி சைபர் போலீஸ் ஏஜென்சி வந்து கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. யார் அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் சொல்லலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி யாருன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுப்போம். அவரும் வெகாபங்க வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் இது வினோதமாக தான் தெரிஞ்சுது, ஏன்னா நான் பானிலிஃபை பற்றி ரிசர்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது எப்படி லீக் ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து மனசுல நினச்சினுக்கிறாரு. இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேவியோட பிரான்ச்சான G9க்கு வந்து போகுது. அங்கேருந்து நிறைய கப்பல் வந்து கிளம்பி எக்கடை நோக்கி போயின்னு இருக்குது. அந்த கப்பலோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லின்னு இருக்கிறாங்க. இப்போ சீன் வந்து சென்டமாரி கிட்ட போகுது. அவனை சுற்றி அங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்காக வந்து இவ்வளோ பிரச்சனை இங்கே நடக்குது, என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு சென்டமார் வந்து என்ன சொல்கிறான்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி ஓஹரான்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருந்துச்சு, அந்த நாடை இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கவே இருக்காது, ஏன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து அதை அழிச்சிடுச்சு. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்பிடன் ஹிஸ்ட்ரி வந்து படித்தாங்க, அதனால் அவங்க வந்து அழிச்சிட்டாங்க அந்த நாட்டையே. அந்த நாட்டிலேருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் தப்பிச்சா, மீதி எல்லாரையும் கொன்னுட்டாங்க. வெகாபங்க் எவ்வளோ திறமையானவர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை வந்து இப்போ டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அவர் கண்டுபிடிக்கிற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப ஒஹாரா இன்சிடென்ட்டை விட பல மடங்கு பெருசாக எக்கடில் வந்து நடக்க போகுது, நீங்கள் எல்லாம் இங்கேயும் தப்பிச்சு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சென்டமார் வந்து சொல்கிறான். இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட் ஆகிட்டு நம்ம லூஃபி கிட்டலாம் வருது. இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்துச்சு. இதில் லூஃபி வந்து ஒரு டைலாக் சொல்லுவான். அதை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக அந்த சீன் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்கிறேன். இது ஸ்டார்ட் பண்ணி அந்த சீன் போகிற போக்கிலே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு லூஃபி வந்து என்ன டைலாக் சொல்லலாம்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை சொன்னான். அப்படி என்னடா சீன் அதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம லுச்சியும் காக்கும் சொன்னதை கேட்டுட்டு ஜோரோ என்ன சொல்கிறான்னா, சரி இப்போ நான் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி உங்களை ஹேண்ட் கஃப் பண்ணுறது நீங்கள் ஒத்துப்பீங்களான்ற மாதிரி ஜோரோ வந்து கேட்குறான். அதுக்கு லுச்சியும் காக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவோம், ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி எங்களை ஹேண்ட் கஃப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கக்கு வந்து சொல்கிறான். அதை கேட்டு லூஃபி வந்து அப்படியா சரி ஓகே நான் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஜோரோ கடுப்பாட்டு போய் அவனை வந்து முட்டுறான். டேய் அவன் வந்து போய் சொல்லுங்கிறானடா, நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ வந்து அவன்கிட்ட போய் கத்துறான். ஸோ இவங்க பேசுகிற டைம்லேயே குட்டிமியாக்கு வந்து இன்னொரு ஸ்வாட் அட்டாக் வந்து லான்ச் பண்ணுறான். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஜோரோ வந்து அவனை வந்து பார்க்குறான். அப்போ குட்டிமியாக்கு வந்து எப்படி ஸ்வாட் அட்டாக் வந்து லான்ச் பண்ணியிருப்பான், அவன் கையில் ஒரு கத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அவன் பண்ணல, அவன் காலை அதாவது ரைட்டு காலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஆக்கிட்டு அதை வச்சு ஒரு ஸ்வாட் அட்டாக் வந்து இவங்களை பார்த்து லான்ச் பண்ணியிருப்பான். அதை ஜோரோ பார்த்ததும் ஷாக் ஆகிறான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒன்னுங்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த டெவில் ஃபுட் பவர் தான் இருக்குது, அவனால் அவன் உடம்புல எந்த பாட்டை வேணால் கத்தி ஆக்க முடியும். அந்த பவரை நம்ம குட்டிமியாக்கு வந்து வச்சிருக்கிறான். அவன் அதை வச்சு தான் அவனோட காலை வந்து கத்தியாக மாற்றிட்டு அதை வச்சு ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்ணிக்கிறான். நம்ம ஜோரோ வந்து அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்த்துனுக்கிறான். அதோட அவங்க எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது, அதுக்கு அடுத்த வாரம் தான் பார்க்கணும். ஏன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து எடுத்துக்கிறாங்க. நான் முன்னாடிலாம் இதை வந்து பண்ண மாட்டேன், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில எபிசோடா அந்த எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியில் ப்ரிவியூ போடுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து பார்க்குறப்பலாம் வந்து ஒரு மாதிரி சின்ன குழப்பத்தில் இல்லை சின்ன பயத்திலே வந்து போய் பார்த்துன்னு இருப்பேன். ஏன்னா திடீர்னு வந்து ஃபில்லர் எபிசோடு போடுறோம்னு சொல்லிட்டு பார்த்துனே இருந்தேன். அந்த மாதிரி பார்த்துன்னு இருப்போம். முன்னாடி வந்த எபிசோடெலாம் ஃபில்லர் வந்து கிடையாது, அடுத்த எபிசோட் நான் அதை வந்து ப்ரிவியூ போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர் வந்து போட்டாங்க.
போட்டாங்க. எனக்கே வந்து ஒரு மாதிரி சங்கடமாயிடுச்சு. என்னடா கடுப்படிறானுங்களே, இப்போ 1 வாரம் இல்லை 2 வாரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தலைவலியாக தான் இருக்குது, ஆனால் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி இந்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த எபிசோட் பார்க்குறப்போ வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, இல்லை சில விஷயம்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்குறப்போ வந்து என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே வந்து இதை மறக்காமல் பார்க்க சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.